அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னால யானை பார்த்தீங்கன்னா 2 யானைகள் பயங்கரமா பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருக்கும். அந்த சண்டையில கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா பரிதாபமா இறந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, யானையோட குணம் அத பத்தி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருந்திருப்பாங்க. அதேமாரி யானைகள் பார்த்தீங்கன்னா, மதம் புடிச்சு தான் அந்த மாரி பண்ணுது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த யானைக்கு மதம் புடிச்சிருச்சு. அதனால தான் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா, அது மாரி பண்ணியிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாரி அந்த யானை பார்த்தீங்கன்னா, இன்னொரு யானைய தாக்கிச்சு பார்த்தீங்களா? அந்த யானை பேர் இப்போ ஒரு யானை தாக்குன யானை பேர் பார்த்தீங்கன்னா டஞ்சன். இன்னொரு யானை பேர் பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டா. ஸோ இது 2 யானையும் பார்த்தீங்கன்னா, சண்டை போட்டுச்சுன்னு சொன்னத விட, ஒரு யானை மட்டும் தான் சண்டை போட்டுச்சு. மார்த்தாண்டா அப்படின்ற யானை பார்த்தீங்கன்னா, செத்து போயிட்டுருக்கும். அந்த யானை பார்த்தீங்கன்னா செத்து போயிருக்கும். தாக்குன யானை பேர் பார்த்தீங்கன்னா டஞ்சன். ஸோ ஓகே. இது எல்லாரும் பார்த்தீங்கன்னா, யானைக்கு வழக்கமா மதம் பிடிக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இது இயல்பு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. ஆனா சில டீட்டெயிலான விஷயத்த பார்த்தீங்கன்னா, நம்ம பொறுமையா பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இப்போ நார்மலா பார்த்தீங்கன்னா, ஒரு யானை பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள இருக்கு. காட்டுலயே பார்த்தீங்கன்னா வளருது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அதுக்கு மதம் பிடிக்கும்போது பக்கத்துல இருக்கிற மரத்த பார்த்தீங்கன்னா சாய்க்க பார்க்கும். அந்த மரத்த சாய்ச்சிட்டு டக்குன்னு என்ன பண்ணா, இன்னொரு மரத்த பார்த்தீங்கன்னா போயிட்டு சாய்க்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு அது மதம் பிடிச்சிருக்கும். அத சுத்தி எந்த விலங்கா இருந்தாலும் அத போய் விரட்ட போகும். பக்கத்துல மனுஷங்களா இருந்தா அவ்வளவுதான். ஆள் காலி தான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, யானைக்கு பயங்கரமா பார்த்தீங்கன்னா, ஆக்ரோஷமா மதம் பிடிக்கும். அது மதம் பிடிச்சிச்சுன்னா, பக்கத்துல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, அது தும்பிக்கையால போட்டு அடிச்சு நவுத்துறது இது மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, யானைகள் பண்ணிட்டு இருக்கும். இப்போ இந்த யானை பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா, வளர்க்கப்பட்டு அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கும். அது காட்டுல வளர்ந்த யானையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி அதுக்கு மதம் பிடிச்சிச்சு அப்படின்ற கேள்வியும் பார்த்தீங்கன்னா வரும். ஜஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, யானை இஷ்யூ அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. வீடியோலாம் நிறைய பார்த்தீங்கன்னாலே தெரியும். எவ்வளோ அன்பா பார்த்தீங்கன்னா அந்த யானை நடந்துக்கும். சுற்றுலா பயணிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வருவாங்க. அந்த யானை பார்த்தீங்கன்னா, தும்பிக்கையில பார்த்தீங்கன்னா தண்ணியை மூட்டி எல்லார் மேலேயும் பார்த்தீங்கன்னா பீச்சு அடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த யானை பக்கத்துல சுத்தி அவ்வளவு பேர் இருப்பாங்க. வேணும்னே பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியில அது வேணும்னே படுக்கும். அது மேல எல்லாரும் தண்ணியை ஊத்தி விளையாடுவாங்க. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த யானைக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கும். இதை அந்த டஞ்சன் யானையும் பண்ணும், மார்த்தாண்டா யானை 2மே அங்க இருக்கிற யானைகள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்திருப்பாங்க. ஆனா அதிகமா பார்த்தீங்கன்னா, நீங்க வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மார்த்தாண்டா அப்படின்ற யானை ரொம்ப நெருக்கமா பார்த்தீங்கன்னா, சுற்றுலா பயணிகிட்ட ஜாலியா பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா, மத்த யானைய கம்பேர் பண்ணும்போது இந்த யானை கொஞ்சம் ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரியே இருக்கும். அதோட வீடியோஸ் எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். சூப்பரா பார்த்தீங்கன்னா, மக்கள் கிட்ட பழகுறதுல இருந்து எல்லா மக்கள்கிட்டயும் அன்பா இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட யாரையுமே அட்டாக் பண்ணதே கிடையாது. நீங்க அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும். அழகா தும்பிக்கையில பார்த்தீங்கன்னா தண்ணியை மொண்டு அவன் மேல பீச்சு அடிக்கிறது. அது மூஞ்சிலே பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம அதை பார்க்கும்போது. அதுதான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி படுத்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்கும். அப்படியே படுத்து பார்த்தீங்கன்னா அது மேல தண்ணியை ஊற்றுவாங்க. இதெல்லாம் அதுக்கு பழகப்பட்டிருக்கு போல இருக்கு. ரொம்ப சூப்பராகவே பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட நெருக்கமா க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற யானையை பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த யானைக்கு பார்த்தீங்கன்னா மதம் பிடிச்சிருக்கலாம். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கும். ஒருவேளை அந்த யானைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டஞ்சன் யானைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மார்த்தாண்ட யானையை பார்த்தா பொறாமையா கூட இருக்கலாம். நான் எதுக்கு இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த யானை பார்த்தீங்கன்னா மதம் பிடிச்சிருச்சு. ஓகேங்களா? பொதுவா ஒரு யானை மதம் பிடிச்சிச்சுன்னா, பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமா தாண்டும். அதை யாராலையும் கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஆனா அந்த யானை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுச்சுன்னா, அந்த மார்த்தாண்டான்ற யானையை மட்டும்தான் தாக்குச்சு. வேற யாரையுமே தாக்கல. அப்புறம் எப்படி அந்த பெண்மணி இறந்து போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண்மணி மேல அந்த யானை விழுந்திருக்கும். கீழே விழுந்துச்சு பாத்தீங்களா? மார்த்தாண்டான்ற யானை கீழே விழுந்துச்சு பாருங்க. அப்போ அந்த பெண்மணி அடியில மாட்டிக்குவாங்க. இதெல்லாம் சண்டை போடும் போது அந்த டஞ்சன் யானை அப்படியே குத்தி பார்த்தீங்கன்னா சண்டை போடும் பாத்தீங்களா? இந்த இதுல பார்த்தீங்கன்னா அந்த பெண் இறந்திருப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த யானை அப்படியே அந்த பெண்ணை தாக்கி கீழே தள்ளி விட்டு மிதிச்சு அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இறக்கல. அதை சிக்கி பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, எப்படி இது பார்த்தீங்கன்னா பொறாம. ஒரு யானைக்கெல்லாம் எப்படிப்பா பொறாம இருக்கும்? நீ சொல்றத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரிப்பான மாதிரி தான் இருக்கு அப்படின்னீங்கன்னா, உண்மையாவே அதுக்கு பொறாமையா இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த 2 யானைகளும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல தான் இருந்திருக்கும். அப்படி பக்கத்துல இருக்கும்போது கொஞ்சம் பழக்கப்பட்ட, இதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா பழக்கப்பட்ட, அடிக்கடி பார்த்துக்கக்கூடிய யானைகளா தான் இருந்திருக்கு. அப்படின்னும் போது இந்த மார்த்தாண்ட யானை மட்டும் எல்லாரு கூடயும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாவும் சந்தோஷமாவும் ரொம்ப நெருக்கமாவும் பார்த்தீங்கன்னா இருந்திருக்குது. இதை பார்க்குற அந்த டஞ்சன் யானைக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாவே பார்த்தீங்கன்னா அதுக்கு, ஏன்னா யானைகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா அறிவுங்க. சூப்பரா
சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அதுவும் ஒரு விலங்கு தானே, அதுக்கு எப்படிப்பா பொறாமைலாம் வந்துட போகுது அப்படின்னு கேட்காதீங்க. அது செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் வந்து பார்த்தீங்கன்னா யானைகள். எல்லாமே வந்து சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மார்த்தாண்ட யானை கிட்ட மட்டும் எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கி ஹாப்பியா சந்தோஷமா எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தோண கூட சான்ஸ் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருந்தா அந்த டஞ்சன் யானை வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்த்தாண்ட யானையை மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுது, போய் முட்டுது, இது பண்ணுது. மற்ற பக்கத்துல இருக்கிற யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா அது சீண்டவே கிடையாது. இதுதான் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ மதம் படிக்கும் போது எப்படி வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா அதை அட்டாக் பண்ணாம அந்த யானையை மட்டும் அதை அட்டாக் பண்ணுது அப்படின்னு பாருங்க. அது மட்டும் கிடையாது, அட்டாக் பண்ணுதுன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அதோட தந்தத்தால அந்த யானையை வந்து பாத்தீங்கன்னா கொல்லணும் அப்படின்ற நோக்கம் அதுக்கு நல்லாவே இருந்திருக்கு. இப்ப அந்த யானை இறந்தே போச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா அது தந்தத்தால கரெக்டா அந்த தோலை கிழிச்சுக்கிட்டு உள்ள போயிட்டு சொருகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டஞ்சன் யானை அவ்வளவு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பக்காவா வந்து பாத்தீங்கன்னா குத்தி இருக்குங்க. அதை நீங்க யோசிச்சு பாருங்க. யானை மதம் பிடிக்குதுன்னா அதுக்கு அந்த அளவுக்கு யோசிக்குது பாருங்க. கரெக்டா இந்த யானை இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிச்சுதான் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா குத்தி கரெக்டா அந்த தந்தத்தாலே வந்து பாத்தீங்கன்னா குத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கீழே விழுந்துச்சு பாத்தீங்களா குத்து வாங்கின யானை. அந்த மார்த்தாண்ட யானை வந்து பாத்தீங்கன்னா ஏந்திரிக்குங்க. ஏஞ்சோடனே சரி ஓகே விட்டு போலாம்ல, இல்ல மதம் முடிச்ச யானை பக்கத்துல இருக்கிறவங்கள தாக்கலாம். ஆனா அந்த டஞ்சன் யானை என்ன பண்ணுச்சுன்னா அந்த மார்த்தாண்ட யானை வந்து எழுந்திருக்கும், இருந்தாலும் அந்த விடவே இல்லை, தொடுத்துதுங்க. அது பின்னாலே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முட்ட ஆரம்பிச்சிருக்கும். இதுல இருந்து என்னால் தெளிவாக கொஞ்சம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மதம் பிடிச்ச யானை இந்த ஒரு யானையை மட்டும் டார்கெட் பண்ணி இதை கொல்லணும்னு நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். அப்பதான் இது மாதிரி கூட இருக்கலாம். 2 யானையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பழக்கப்பட்ட யானை தான், எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா இருக்கக்கூடிய யானை தான். அப்போ இந்த யானை மட்டும் மக்கள் கூட ரொம்ப சந்தோஷமாகவும் மக்கள் இதுகிட்ட அதிகமா விளையாடுறதையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யானை பார்த்துருக்கோம். அது ஒரு வகையில பொறாமையா கூட வந்திருக்கும். நம்ம கூட எல்லாருமே சந்தோஷமா விளையாடணும். இப்ப இந்த மார்த்தாண்ட யானை கூட எல்லாரும் ஹாப்பியாவும் சந்தோஷமாவும் இருக்காங்க நம்மளை விட அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை ஏன் யோசிச்சிருக்க கூடாது. அதனாலதான் சுத்தி இருக்கிற யாரையுமே அட்டாக் பண்ணாம அதோட நோக்கம் ஃபுல்லா அந்த மார்த்தாண்ட யானையை கொல்லணும் அப்படின்னு மட்டுமே இருந்திருக்கு. ஸோ இதுல தான் நான் கன்ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன், அந்த யானைக்கு பொறாமையா கூட இருந்திருக்கலாம். ஸோ அதனாலதான் அந்த மார்த்தாண்ட யானைவை கொல்றதுக்காகவே அது தந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்க குத்துனா சாவுன்னு சொல்லிட்டு தந்தத்தால குத்தி கிழிச்சிருக்கு. ஒரு வாட்டில 2 வாட்டி பல வாட்டி. இதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்த்தாண்ட யானை இறந்தே போயிருக்கும். இதுல இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மார்த்தாண்ட யானை கீழே விழும்போது கூட அந்த டஞ்சன் யானையை எந்த விதத்திலையும் அட்டாக் பண்ணவே கிடையாது. கீழே விழுந்து அதுக்கப்புறம் ஏஞ்சிருக்கும். ஏஞ்சதுக்கு அப்புறம் கூட அது மெல்லமா அங்கிருந்து நடந்துதான் போகுமே தவிர அந்த டஞ்சன் யானைகிட்ட சண்டைக்கு போகவே கிடையாது. ஆனா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதுவான குணம் கொண்ட ஒரு நல்ல குணம் கொண்ட யானை தான் வந்து பாத்தீங்கன்னா மார்த்தாண்ட யானை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எதுக்குமே வந்து கெட்டது நினைக்காது போல இருக்கு. மக்கள் கூட அவ்வளவு எப்பவுமே ஒரு சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஒரு கேரக்டர் தான். ஸோ அதனாலதான் அது அவ்வளவு குத்து வாங்கினாலும் அவ்வளவு அடி வாங்கினாலும் அது ஏஞ்சி அந்த யானை இப்ப ஒரு மனுஷன் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா நமக்கு இவ்வளவு அடி உழுந்துருச்சுடா, அவனை ஒரு அடியாச்சும் அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிப்பாங்க. அந்த யானைக்கு ரொம்பவே பலம். அதுக்கு என்னதான் அடிபட்டு இருந்தாலும் நீங்க நினைக்கலாம் ஒருவேளை அது சோர்வாயிட்டு இருக்கும், டயர்ட் ஆயிட்டு இருக்கும், அதனால அப்படியே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது கீழே விழும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த தும்பிக்கையை வச்சு அந்த யானையை அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் கூட நடந்தே இருக்காது. அது கீழே விழுந்தப்ப கூட ஏஞ்சி அது மட்டும் ஒரு பக்கம் அது நடந்துகிட்டே தான் போகும். அதோட இயல்பே வந்து பாத்தீங்கன்னா அது அட்டாக் பண்ணவே தெரியாது போல இருக்கு. அந்த அளவுக்கு தான் அந்த யானையை இருந்திருக்கு. அது குத்து வாங்கினாலும் ஏஞ்சி அப்படியே நடந்துதான் போகுது. அந்த டஞ்சன் யானை பின்னாலே போயிட்டு அதை கொல்லணுன்றதுக்காகவே திருப்பி வந்து பாத்தீங்கன்னா முட்டிக்கினே இருக்கும், தந்தத்தை வச்சு கீச்சிக்கினே இருக்கும். ஸோ இதனாலதான் சொன்னேன் அந்த டஞ்சன் யானைக்கு ரொம்பவே பொறாம குணம் இருந்திருக்கு. இதனாலதான் அந்த மார்த்தாண்ட யானையும் கொண்டு இருக்கு. அதனாலதான் சுத்தி இருக்கிற மக்கள் யாரையுமே வந்து அட்டாக் பண்ணல. ஏன்னா அதுக்கு மக்களை ரொம்ப பிடிக்கும். அந்த டஞ்சன் யானைக்கு மக்கள் கூட எப்பயுமே நெருக்கமா இருக்கணும்னு நினைச்சிருக்கு அந்த டஞ்சன் யானை. ஆனா இந்த டஞ்சன் யானையை விட இந்த மார்த்தாண்ட யானை மேல மக்கள் அதிகமா பாசம் வச்சுக்கினு அதிகமா அவங்க கூட நெருங்குறதாலதான் இந்த டஞ்சன் யானைக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அதோட வேலையே அதுதான், மக்கள் கூட ஜாலியா இருக்கிறது, தும்பிக்கையில வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை மூட்டை அடிக்கிறது, அவங்க கூட விளையாடுறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அந்த யானைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளை விட இந்த யானை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா மக்கள் கொண்டாடுறாங்க, எப்ப பார்த்தாலும் விளையாடுறாங்க, ரொம்ப சந்தோஷமா அங்கேயே போறாங்க அப்படின்னு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தோணும் இருக்கும். அதனாலதான் வந்து சுத்தியில இருக்கிற யாரையுமே வந்து அட்டாக் பண்ணல.
ஸோ இந்த தான் எனக்கு சந்தேகம். நார்மலாக வந்து மதம் பிடிச்ச யானை என்ன பண்ணும், கட்டுப்பாட்டையே இழந்துரும். அது கட்டுப்பாட்டை இழக்கிறதால தான் அதுக்கு மதம் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை வளர்த்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதலாளியே அதை வந்து பார்த்தீங்கன்னா தடுத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கேட்கவே கேட்காது. ஏன் முதலாளியை கூட வந்து பார்த்தீங்கன்னா மதம் பிடிச்ச மிரிச்சு கொண்டுடும். நீங்கள் நிறைய இடத்த பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த யானை முதலாளியும் சரி, சுற்றி இருந்த மக்களையும் சரி, யார் பக்கமும் அது தலை திரும்பவே கிடையாது. அது தலை ஃபுல்லாக அந்த டஞ்சன் அந்த டஞ்சன் யானோட எண்ணெய் ஃபுல்லாக அந்த மார்த்தாண்ட யானையை காலி பண்ணும். அதனால தான் அந்த குறி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்த்தாண்ட யானை மாதிரியே இருக்குது. இது கேட்கறது கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இது நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மதம் பிடிச்ச யானை காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி எல்லா மரத்தையும் அது தும்பிக்கையை வச்சு அடித்து தரமாட்டமாகி போயிட்டே இருக்கும். ஒரு மரத்தை போய் முட்டினே இருக்கும், அந்த மரம் கீழே விழுந்ததையும் அடுத்த மரத்தை போய் முட்டும், அடுத்த மரத்தையும் கீழே உயர் செய்யும். அதுதான் மதம் முடிச்சதுக்கான முழுசா மதம் முடிச்ச யானை அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவ் பண்ணும். இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு யானையை குத்தி கீச்சு கொள்ற அளவுக்கு அது ஏஞ்சி போனாலும் துரத்தி விடாம வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ற அளவுக்கு இந்த யானைகள் இருக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. ஸோ இப்போ நீங்க இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யானைகளே இப்படிதான். இந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா என்ன அது உள்ள விலங்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட குணமே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லப்போனா விலங்குகளை விட மனிதர்கள் ரொம்ப கொடுமையான ஆட்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கதான் செய்யறாங்க. சொல்லப்போனா விலங்குகளை விட மனிதர்களால் இறக்குறவங்க அதிகம். அப்போ மனிதர்களை என்ன பண்ணலாம், ஒதுக்கி வச்சிடலாமா? கிடையாது இல்ல. ஸோ இதே மாதிரி தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல யானை இருந்திருக்கு. எப்பவுமே ஒரு மனிதன் யாருக்கும் தப்பு செய்யாம நல்லவனா இருப்பான். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா எவனா ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ பண்ணிட்டு போயிடுவானுங்க. இல்ல நம்ம ரோட்ல செவனே நடந்து போவோம், வேற எவனா வந்து வண்டியில நம்ம மேல முட்டிடுவானுங்க. இது மாதிரி நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு தான் இருக்கும். அதனால எல்லா மனுஷங்களும் கெட்டவங்க மனுஷங்க இருக்கிறதால, ஒரு சிலர் இருக்கிறதால எல்லாரும் இப்படி ஆயிடுவாங்களா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அது விலங்குன்றதால நம்ம அப்படி சொல்றோம். ஆனா உண்மை என்னன்னா அந்த மார்த்தாண்ட யானை எப்பயுமே எந்த மனுஷங்களையும் காயப்படுத்துனதே கிடையாது. ரொம்ப பாசமா தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. அப்படின்னும் போது எல்லா யானைகளும் சொல்லும் போது அந்த மார்த்தாண்ட யானையும் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்தியே தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற மாதிரி ஆகும். அப்ப அந்த மார்த்தாண்ட யானை பாசம் இல்லாத யானைப்பா, அதுவும் வந்து ஒரு மிருகனால இப்படிதான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுத்து சொல்ல முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா விலங்குகள் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோவப்படும் போது ஆக்ரோஷமா தான் நடந்துக்கும். ஆனா நம்ம கரெக்டா வளர்த்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணோம். இப்ப எப்படி அது முதலாளிகளே சரி ஓகே நீ எல்லாம் சொல்றது ஓகே தான் ஓரளவுக்கு. ஆனா முதலாளியே எத்தனை விலங்குகள் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு இருக்கு, அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போறோம். இப்போ நீங்க நானே ஏதோ ஒரு வேலைக்கு போறோம். உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கலன்னா நீங்க அந்த வேலையை விட்டு எப்படி கொஞ்ச நாள் செய்வீங்க, பல்ல கடிச்சுன்னு ஒரு மாசம் செய்வீங்க, 2 மாசம் செய்வீங்க. அடுத்தது நம்ம வேற வேலைக்கு போகணும், நமக்கு பிடிச்ச வேலைக்கு போகணும்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நினைப்பீங்க. ஆனா அது நீ வேலைக்கு போயிட்டீங்க, 1 மாசம் போயிட்டீங்க, சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்குறீங்க, ஒரிஜினல் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கின்னு நீங்க தான் கடைசி வரைக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி கோவம் வரும்? அந்த ஓனர் மேல உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? எப்படா அந்த ஓனர் வந்து நம்ம கையில கிடைப்பான், எப்படா வந்து பாத்தீங்கன்னா பழி வாங்கலாம் அப்படின்னு தான் நீங்க யோசிப்பீங்க. அப்படிதான் அந்த யானைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிக்காது. ஒரு யானைக்கு பிடிக்கும், ஒரு யானைக்கு சுத்தமா பிடிக்காது. இல்லைன்னா நல்லா பாத்துக்க மாட்டாங்க. நல்லா வந்து காசு வந்து வாங்குறதுக்கு மட்டும் அந்த யானை யூஸ் பண்ணிப்பாங்க, அடிப்பாங்க, சரியா சாப்பாடு போட மாட்டாங்க, அதிகமா வேலை வாங்குவாங்க. இதனால அந்த யானை என்ன பண்ணனா எப்படா இவன் மாட்டுவான், எப்படா இவனை காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மனசுக்குள்ள உண்மையாவே யோசிச்சுக்கினே இருக்கும் அது எப்பயுமே. அதனாலதான் ஒரு முதலாளி டக்குன்னு பக்கத்துல அசந்த நேரம் பார்த்து போய் மிதிச்சு இது பண்ணிடுறது. எல்லா யானைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தோணும், மனுஷங்களுக்கும் அப்படி தோணும், எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தோணும். எல்லா இடத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா ஓகே நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு இருப்பாங்க. மனுஷங்களா இருந்தாலும் விலங்குகளா இருந்தாலும் நல்லா பாத்துக்கலாம். நீங்களும் அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க, விலங்குகளும் அந்த இடத்துல இருக்காது. இப்படிதான் எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆபத்து இருக்கதான் செய்யும். நம்மளும் கொஞ்சம் ஜாக்கிரதையா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது நல்லது. யானை கிட்ட போயிட்டு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விளையாடணும்னு நமக்கு அவசியமே கிடையாது. கொஞ்சம் தூரமா நின்று கொஞ்சம் பார்த்து ஒரு 5 அடி வந்து பாத்தீங்கன்னா தள்ளி நின்று கூட வந்து பாத்தீங்கன்னா அது கூட பார்த்துட்டு விளையாடலாம். அதை விட்டுட்டு ரொம்ப பக்கத்துல போயிட்டு அது தும்பிக்கையை பிடிச்சி நோண்டுறது, இல்லை வந்து பாத்தீங்கன்னா மூக்குல காசு போடுறது, இதுவரை எல்லாம் பண்ணாதீங்க. வந்து பாத்தீங்கன்னா முதலாளி மேல இருக்கிற கோவத்தை உங்க மேல காட்டிடும் அதுக்கப்புறம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா யானைகளும் கெட்டதும் கிடையாது, விலங்குகளும் எல்லா விலங்குகளும் கெட்டது கிடையாது. எல்லா மனுஷங்களையும் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. விலங்குகளையும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விலங்குகள் இருக்கு, கெட்ட விலங்குகளும் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்கிட்ட பழகும் போது ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி பழகுவோம். எடுத்தவொடனே போயிட்டு உங்களுடைய ப்ரூஃப் எல்லாத்தையும் அவங்ககிட்ட குத்துட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இது பண்ணீங்களா, பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு விலங்கிட்ட பழகும் போது எடுத்தவொடனே போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கிட்ட க்ளோஸா போய் இது பண்ணணும், அதை தொடணும், இது பண்ணணும்னு நினைக்காதீங்க. எல்லாத்துலயும் மனுஷங்களா இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க, விலங்குகளா இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் சேஃப்டி. ஓகேங்களா? ரைட்டுங்க, இந்த காணொலி அவ்வளவுதான். அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.